அம்பானிக்கு ஆதரவாக முடிவுகளை எடுக்க மோடிக்கு ஒரு விசித்திரமான பரமாத்மா இருக்கிறார். வயநாட்டில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பரபரப்பு கருத்து. ஏழை மக்கள்தான் தன் கடவுள் என்றும் அவர்கள் சொல்வதை செய்து வருகிறேன் என்றும் பேச்சு. குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. உயிரிழப்பு எண்ணிக்கை 41 உயர்வு. குவைத் தீ விபத்தில் பலரும் உயிரிழந்த நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இரங்கல். தீ விபத்தில் காயமடைந்தோருக்கு இந்திய தூதரகம் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றும் உறுதி. இந்தியா கூட்டணியின் அடுத்தடுத்த நகர்வுகள்தான் இனி நாட்டின் வருங்கால திசையை தீர்மானிக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. 40க்கு 40 வெற்றியால் என்ன லாபம் என கேட்பது கேள்வி அல்ல, அவர்களின் தோல்வி என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடப் போவது பாஜகவா பாமகவா? நாளைக்குள் கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் கலந்து ஆலோசித்த பின் முடிவு அறிவிக்கப்படும் என்று தமிழக பாஜக சார்பில் தகவல். பட்டம் பெற்ற மருத்துவ மாணவர்கள் அரசு பணிக்கு வந்து மக்கள் சேவையாற்ற வேண்டும். சென்னையில் நடைபெற்ற 81வது மருத்துவ பட்டப்படிப்பு நிறைவு விழாவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வேண்டுகோள். திமுகவின் குறுகிய தொலைநோக்கு திட்டம் அடுத்த தேர்தலை நோக்கி இருக்கும். ஆனால் பாமகவின் தொலைநோக்கு திட்டம் அடுத்த தலைமுறையை சார்ந்திருக்கும் என திருப்பத்தூரில் அன்புமணி ராமதாஸ் கருத்து. சமூக நீதி பிறப்பிடம் என வசனம் பேசும் திமுகவிற்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. திருப்பத்தூரில் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் பேட்டி. 10.5 விழுக்காடு கொடுப்பதாக ஏமாற்றி வருகிறார்கள் என்று அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. எந்த மேடையில் வேண்டுமானாலும் விவாதம் பண்ண தான் தயார் என்றும் சவால். காரைக்குடியில் சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம். சொந்த ஊர் கொண்டுவரப்பட்ட அவரது உடலுக்கு தேவக்கோட்டை கோட்டாட்சியர், வட்டாட்சியர் தங்கமணி ஆகியோர் அரசு சார்பில் மரியாதை. குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. இந்தியர்கள் 4 பேர் உட்பட 35 பேர் உயிரிழந்த பரிதாபம். சேலம் அருகே சாலையில் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதி விபத்து. கர்ப்பிணி, 10 மாத குழந்தை உட்பட 5 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு கடிவாளம் போடத்தான் 40க்கு 40 வெற்றி. இந்தியா கூட்டணியே நாட்டின் வருங்காலத்தை தீர்மானிக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. ஆந்திர அரசு பதவியேற்பு விழாவில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் OPS, நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சிரஞ்சீவி, பவன் கல்யாண் ஆகியோரின் கைகளை உயர்த்தியபடி பாராட்டிய பிரதமர் நரேந்திர மோடி. ஜூன் 29ஆம் தேதி வரை தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர். காலை மாலை என இருவேளையும் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. வயநாடு தொகுதி மக்களை சந்திக்க சென்றுள்ள ராகுல் காந்தி மலப்புரத்தில் ரோடு ஷோ. பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருந்த ராகுல் காந்தியுடன் உரையாடி முத்தமிட்ட சிறுமி. ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்ற சந்திரபாபு நாயுடுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. தமிழகம் மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களின் நலனுக்காகவும் பரஸ்பர உறவு வலுப்படவும் இணைந்து செயல்பட அழைப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.